அழகிய பட்டாம்பூச்சி. வாங்க குழந்தைங்களே, எல்லாருக்கும் பட்டாம்பூச்சினா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நாம் ஒரு பட்டாம்பூச்சி பொம்மையை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த அழகான பட்டாம்பூச்சி உண்மையிலே ஒரு விசித்திரமான பட்டாம்பூச்சி தான். இது செய்ய மெல்லிய கம்பி, ரீஃபில், சில பிளாஸ்டிக் தாள், கொஞ்சம் காப்பர் ஒயர் தேவை. இதுதான் பட்டாம்பூச்சியோட அமைப்பு. நீங்கள் மேலே அதோட ரெக்கையை பார்க்கலாம். இப்போது தெர்மாக்கோலில் ரீஃபில் பொருத்திடணும். அதில் மெல்லிய கம்பியை விட்டு 2 பக்கத்தையும் சுத்துறதுக்கு வசதியாக மடக்கிக்கணும். இப்போ இந்த கம்பியின் முனையில் மணியை வச்சு இறகுல இருக்க கம்பியை அதனுடன் இணைச்சு இன்னொரு மணியையும் மாட்டிடணும். இதே மாதிரியே நாம் இன்னொரு இறகையும் இணைக்கணும். இப்போ கம்பியோட நீளமான பகுதியில் இந்த ரீஃபில் இப்படி மாட்டி முனையை கொஞ்சமாக வளைச்சி விடணும். இப்போ இந்த பொம்மையானது தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் விளையாடலாம். நீங்கள் இந்த கம்பியை இப்படி சுற்றும் போது கம்பியோட இணைஞ்சிருக்கும் பட்டாம்பூச்சியோட இறகு மேலையும் கீழையும் போகிறதால பட்டாம்பூச்சியானது சிறகடிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதோட இறகு கலர் பேப்பரால் அலங்காரம் பண்ணியிருக்கிறதால ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சுழலும் சக்தி வாய்ந்த பொம்மை. இது மாணவர்களுக்கு கவரும் ஒரு அருமையான பொம்மை கான்செப்ட். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.